அப்படியா? வணக்கம். அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இல்லையேப்பா, நான் யார் யாசம் கேட்டாலும் 10 ரூபாய் 20 ரூபாய் கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஆமா, அதான ஜகாத்து. ஆனா யார் யாசம் கேட்டாலும் உதவி செஞ்சுட்டு தான் இருக்கேன். என்னப்பா சொல்ற? சதகா ஜகாத்து குலபாரப்பா ஒன்றுமே புரியல. அவங்களுக்கு புரியுற மாதிரி சதகா ஜகாத்து என்ன சொல்றேன் கேளுங்க. இஸ்லாமிய பார்வையில் நிதியுதவி வழங்கும் திட்டம் 2. ஒன்று சதகா என்றும் தர்ம நிதி, மற்றொன்று ஜகாத் என்றும் பொது நிதி. இந்த 2 நிதியுதவிகளையும் இஸ்லாம் யுதம் சார்ந்த நம்பிக்கையின் பட்டியலில் சேர்த்துள்ளது. இந்த 2ஐயும் உடல் சார்ந்த இறை நம்பிக்கையின் வரிசையில் இணைந்ததற்கு முக்கியமான காரணம் பொருள் சம்பாதிப்பதற்கு அடிப்படையே உடல் உழைப்புதான். மூலம் பிரச்சனைனாலையும் அதிலிருந்து வரும் அனுபவம் மீது தர்மம் செய்வதனாலையும் ஜகாத் வழங்குவதனாலையும் உடல் உழைப்பு சார்ந்த பங்களிப்பு அதிகமாகவும் இருக்கும். கொடுக்கப்படும். இதுவரை உபரியான தர்மங்கள் குறித்து பார்ப்போம். இனி கடமையான ஜகாத் குறித்து பார்ப்போம். மாஷா அல்லாஹ், எனக்கு சதகா எனக்கு தெளிவா புரிய வச்சீங்க. ஏழைகள், எளிய வசதிகள், ஊழியர்கள், பெண்களுடைய இடையினர்